நண்பர்களே இந்த சண்டே பாத்தீங்க அப்படின்னா டபுள் டமாக்கா, அதாவது ரெண்டு சூப்பரான மேட்ச் இருந்துச்சு. ஒன்னு ஆர்சிபி விசஸ் பிபிகேஎஸ், இன்னொன்னு சிஎஸ்கே விசஸ் எம்ஐ. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா டேபிள், அதாவது இந்த டேபிளை வந்து டிசைட் பண்றதுக்கான ஒரு ரெண்டு மேட்சஸா இருந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா பங்காளி வந்து கூட இருந்தே வந்து குளிப்பறிச்ச எம்ஐ, இன்னொரு பக்கம் வந்து ஆர்சிபிக்கு வந்து சைலன்ஸ் பண்ணிட்டு போன ரவுடி ஐயரை வந்து பஞ்சாப்ல போய் திரும்ப சைலன்ஸ் பண்ணா ஆர்சிபி. இந்த மாதிரி ரெண்டு ரிசல்ட் வந்து வந்திருக்குது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்சிபி மேட்சை பத்தி பேசுறோம். அதுக்கு முன்னாடி வந்து வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ், இது வந்து அகைன் லைக் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே இந்த மேட்ச் வந்து ஒன் சைடடா இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் வந்து பிபிகேஎஸ் ஒன் சைடடா ஜெயிச்சாங்க, இந்த டைம் வந்து ஆர்சிபி வந்து ஒன் சைடடா ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ், அதுல வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச டீமான ஆர்சிபி, அதுல வந்து என்னென்ன பாசிட்டிவ் அவங்க பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பவுலிங், அதுல இருந்து போயிடும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த மேட்ச் முடிச்சு லைக் நம்ம வந்து சண்டே முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு மண்டே நைட் எடுக்கிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ல இவங்க 4-6 கொடுக்கவே இல்லை, பவுண்டரிஸே கொடுக்கல. லாஸ்ட் பால் 19.6ல மால்பை ஆன்சர் அடிச்ச ஒரு 6. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல 29 பாலா அவங்க வந்து பவுண்டரியே கொடுக்கல. யாக்கர்ஸை ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாரும் நெயில் பண்ணாங்க. யாக்கர்ஸ் சும்மா லைக் வைட் யாக்கர்ஸ் அப்படி ஸ்டம்பில் போட்டாங்க யாக்கர். எனக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இது எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் ஆரம்பிச்சு வச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த 6 பாலுக்கு அது கடைசி ஒரு 2 ஓவரா வந்து ஃபுல்லா யாக்கரா போட்டாரு. அதுக்கப்புறம் மேட்ச்ல வந்து இவர் ஆவேஷ் கான் வந்து யாக்கரா போட்டாரு டிஃபெண்ட் பண்றதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. இப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் வந்து யாக்கர்ஸை நெயில் பண்றது பாக்குறப்ப, அதுவும் முக்கியமா புவனேஸ்வர் குமார் வந்து யாக்கர் போடுவார்ன்றது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஹேசல்வுட் அந்த ஹைட்டுக்கு அவர் எப்பயுமே மோஸ்ட்லி யாக்கர்ஸே போடவே மாட்டாரு. அவரோட மோஸ்ட்லி பார்த்தா அப்படின்னா ஒரு பேக் ஆஃப் லென்த், ஒரு லென்த் பால், இது பவுன்சர் இப்படிதான் போட்டு அவர் மேட்ச் பண்ணுவாரு. பட் அவரும் அந்த யாக்கரை கத்துக்கிட்டு அவர் போட்டது வந்து 2 பேருமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுதான் கேமையே வந்து நிறுத்துச்சு. அவங்க ஒரு 170 180 போய்க்க வேண்டியது நிறுத்துது வந்து. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம மேட்ச் டோர்னமெண்ட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் ஸ்பின் அட்டாக் வச்சிருக்கிறது வந்து ஆர்சிபி தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். எல்லாருமே அதான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா சுரேஷ் சர்மா அப்கமிங் ஒரு பவுலர், பெருசா ப்ரூவ் பண்ணல. குணால் பாண்டியா வேக வேகமா போடுவாரு, பெருசா எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு தெரியல. ஆனா அவர் பிளேயர்ல குணால் பாண்டியா போட்ட அந்த முக்கியமான விக்கெட் எடுத்த விக்கெட்டா இருக்கட்டும், சுயாஷ் சர்மா அதுக்கப்புறம் போட்டு எடுத்த விக்கெட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து பஞ்சாப் பேட்ஸ்மேன் பெருசா மிஸ்டேக் பண்ணாங்க, 1-2 இருந்துச்சே தவிர மீது எல்லாமே நல்ல பாலுக்கு அவுட் ஆனாங்க. அதுவும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு போட்ட பாலா இருக்கட்டும், வேற எந்த விக்கெட் எடுத்தாரு அவரு, ஜாஸ் இங்கிலீஷ்க்கு போட்ட இதுவா இருக்கட்டும். ஒன்னு பார்த்தா அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு கூகுளி, இன்னொருத்தருக்கு பார்த்தா அப்படின்னா லெக் ஸ்பின். லைக் ரெண்டுமே அடுத்தடுத்த பால்ல வந்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்பின் அட்டாக்கா இருக்கட்டும், கடைசியில் அவங்க போட்ட பவுலிங் ஆகட்டும், எல்லாமே சூப்பர். ரொமாரியோ ஷெப்பர்ட் கிட்ட நைஸா ஒரு 2 ஓவர் வாங்கிட்டாங்க. பவுலிங் அட்டாக் தான் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா 157 இன் பஞ்சாப், ஸோ அது வந்து ஜெயிச்சு கொடுத்தது. ஏன்னா அதோ அந்த பிட்ச் வந்து அவ்வளோ லைக் 157 கண்டிப்பா ஒரு 180 185 அது மாதிரி அடிக்கிற பிட்ச் தான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம போன மேட்ச் முடிஞ்சது, நீங்க தோத்ததுக்கு அப்புறம் நம்ம பேசியிருந்தோம். ஆனாலும் இவரும் லிவிங்ஸ்டனி வந்து இது பண்ணணும், மாத்தணும் அப்படி இப்படின்னு அந்த சேஞ்ச பக்காவா பண்ணி சூப்பரா கட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்தாரு. அது யாரோட விக்கெட்? ஸ்ரேயாஸ் ஐயரோட விக்கெட். என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் நம்ம பெருமையா என்ன நினைச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம 2 பேர் பேசுனதுல மீதி எல்லாருமே ஜேக்கப் பத்தல் தான் சொன்னாங்க. நம்ம தான் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தா நல்லா இருக்கும். ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் ரொம்ப நாள் கழிச்சு பவுலிங்னால ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆமா, அது நம்ம கரெக்ட் தான். எக்ஸிகியூஷன் ஆஃப் யாக்கர்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு, எஸ்பெஷலி ஃப்ரம் புவனேஸ்வர் குமார். அதுக்கு முந்தின மேட்ச் தான் 2 பேரும் ரொம்ப சின்னசாமின்ற ஒரு கிரவுண்டுனாலயா என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் எக்ஸிகியூஷன் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதுவும் அதான் போன வாட்டி லோன் வாரியரா ஹெசல்வுட் மட்டும் தனியா ஒரு சைடு ஷைன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வாட்டி எல்லாருமே ஒரு கலெக்டிவா அவருக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி கொடுத்தனால இந்த டோட்டல். பெங்களூர்ல இருக்கப்போ பேட்டையே பிடிக்க தெரியாத மாதிரி, பாலையே பிடிக்க தெரியாத மாதிரி இருந்தாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னமோ அதான் சொல்றல, பெங்களூர்ல பிச்சை அசஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பிச்சுக்கும் வித்தியாசத்தை போய் அதை வந்து அசஸ் பண்ணி கரெக்டா எடுத்துறாங்க. அதுவும் ஹோம் கிரவுண்ட், அவனுங்களுக்கு ஹோம் கிரவுண்ட், அதுதான் மனசே கேட்க மாட்டேங்குது. அதுவும் தம்பி இன்னும் 6 மேட்ச் இருக்கு. அந்த 6 மேட்ச்ல 4 மேட்ச் ஹோம்ல தான் இருக்குது. அதுல அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். உங்க டீமை நம்ப முடியாது, அதனாலதான் சரி வச்சிருப்போம் பாப்போம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்த டாப் அவுட் பண்ணிக்கிறேன்ல. இல்ல ஜெயிப்போம் நண்பர்களே, நம்ம ஜெயிப்போம். இது பவுலிங்ல இது பேட்டிங்ல அகைன் 2 பேர் தான், விராட் கோலி அண்ட் தேவதத் படிக்கல். விராட் கோலி திருப்பி அதே தப்புதான் பண்றாப்ல. சொன்னா அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. லைக் அவருக்கு வந்து இன்டு த பாடி ஸ்டம்ப் லைன்ல போட்டுக்கிட்டே இருந்தப்ப அவர் அவுட் ஆயிடுவாரு. நீ ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்றதுக்கு இடம் கொடுத்தா அவர் வந்து நல்லா 4-6 ஈஸியா அடிச்சுடுவாரு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் கண்டுபிடிச்சு அதை திருத்திக்கிட்டா மட்டும்தான்
ஏன்னா இது ஏன் ஃபில் சால்ட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாது. லைக் அதுதான் பெரிய பூஸ்ட் ஆர்சிபிக்கு. அவர் ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. லைக் ரோஹித் சர்மா மாதிரி தான் ஒரு ரொம்ப நாள் 35-40 ரன்ஸ் இன் 16-17 பால்ஸ் அடிச்சு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அந்த மொமெண்டத்தை கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவர் இல்லாம இந்த 1, 5, 10 அவுட் ஆகிறப்போ அதுல இருந்து திரும்பவும் மொமெண்டத்தை எடுத்துட்டு வந்து கொண்டு போறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எனக்கு வந்து விராட் கோலி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அடுத்த பேசுவோம். பட் தேவ்தத் படிக்கல் ஹியூஜ் டர்ன் அரவுண்ட் இந்த டோர்னமெண்ட்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா ராஜஸ்தான்ல அந்த டீம்ல இந்த டீம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. பட் இந்த டோர்னமெண்ட்ல செம்மையான உண்மையாவே நல்ல இம்பாக்ட் பிளேயரா இருந்திருக்காரு. எனக்கு அது பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பர்சனலா அவருடைய மேட்சுக்கு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்றாரு. லைக் ஒரு மேட்ச் விட்டாலும் ஒரு மேட்ச் ஏதோ ஒரு இதுல அவுட் ஆயிட்டாலும் அடுத்த மேட்ச் அது பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா மெயின்டைன் பண்றாரு. 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அவர் மோஸ்டா அவர் அவுட் ஆகாம ஆடின எல்லா மேட்ச்லயுமே அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150+ தான் இருந்திருக்கு. தேவ்தத் படிக்கல் ஆடினதுனாலதான் இன்னொரு பக்கம் அப்படியே வந்து அப்படின்னா விராட் கோலியால கொஞ்சம் டைம் எடுத்து அந்த லாங் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இந்த ரோல் தான் பண்ணணும். எப்படி ஒரு சாய் சுதர்ஷன் பண்றாரோ, எப்படி ஒரு சுப்மன் கில் பண்றாரோ, எப்படி அந்த மாதிரி ஒரு ஜிடிக்கு வந்து இன்னைக்கு பார்த்த ஜிடி மேட்ச் பார்த்தா அப்படின்னா 3 பேர் தான் அடிச்சாங்க. 200 ரன் 198 ரன் அவங்க ஸ்கோர். சோ அந்த ஒரு லாங் இன்னிங்ஸ் அந்த 12-13 ஓவர் வரைக்கும் விராட் கோலி கண்டிப்பா ஆடியே ஆகணும். நான் இருக்கேன் அப்படின்னு தைரியத்தை கொடுத்தா போதும், இது எல்லாமே ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அவசரப்பட்டு போய் அவுட் ஆகிறதுதான் பிரச்சனையா இருக்குது. அவர் வந்து எந்த பிச்சா இருந்தாலும் இந்த ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படின்னா அது மத்தவங்களுக்கு பூஸ்டா இருக்கும். இன்னைக்கு அதுதான் பண்ணாரு. இல்ல அப்படி ஆனா உங்க ஆளுங்களே என்னய்யா தோனி மாதிரி டெஸ்ட் இன்னிங்ஸா இருந்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இப்ப கவலைப்படுற நிலைமையிலே அவர் இல்ல. தோனி செவனேன் கிடப்பார் தோனி அவர் பிடிச்சிருக்கு. அதான் சொல்றல, அதை பத்தி கவலைப்படுற நிலைமையிலே இப்ப அதெல்லாம் கவலையப்படக்கூடாது. டீமுக்கு எது தேவையோ அந்த டார்கெட்டை சேஸ் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை ஆடி கொடுத்தா போதும். முக்கியமா எனக்கு விராட் கோலி கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம சொல்றது விராட் கோலி வந்து ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் கேஸா இருக்காரு, நிறைய டைம் அவுட் ஆறாரு, முக்கியமா லெக் ஸ்பின்னர் அப்படின்றப்போ சஹால ஸ்ட்ரைட்ல ஒரு ஷாட் அடிப்பாரு, செம்மையா இருக்கும். அது ஸ்ட்ரைட்ல டார்னு அடிப்பாரு. அதே மாதிரி ஹர்ப்ரீத் பாரு வந்த உடனே செட்டில் டவுனே ஆடமா அடிச்சாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. லைக் அவர் நிறைய ரன்ஸா லீக் பண்ணல, பட் அவரை வந்து டேக் டவுன் பண்ணாரு. அந்த விதம் வந்து தேவ்தத் படிக்கல் ஆடின விதமாக இருக்கட்டும், விராட் கோலி ஆடின விதமாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் ஜெயிச்சவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி, பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி என்ன ஒரு வீக்னஸா இருக்கு. இப்ப ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தவங்க நின்று ஒரு 40+ அடிச்சு டக்குன்னு பிரியன் சாரியா விக்கெட் விடுறதா இருக்கட்டும், இல்ல ரன்ஸ் வந்துருச்சு. லைக் அவங்க ஸ்டார்டிங்ல அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா பின்னாடி வரவங்க யாருமே பெருசா சஸ்டெயின் ஆகி நிக்கல. சோ நான் என்ன ஃபீல் பண்ணேன், இவனுங்கள யாரா ஒருத்தவங்க பிரப்சிம்ரன் சிங்கோ இல்ல பிரியன் சாரியாவோ யாரா ஒருத்தவங்க ஒரு 50 கன்வெர்ட் பண்ணியிருந்தா பின்னாடி வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். மொமெண்டம் ஸ்விட்ச் ஆகுற நேரத்துல டக்குன்னு மொமெண்டம் இறக்கி விட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு என்னன்னா, எனக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து லைக் இன்னைக்கு இந்த மேட்ச்ல பர்டிகுலரா ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி அந்த 6 ஓவர்ல 56-60 என்னமோ கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. பட் சொன்ன மாதிரி தான் முக்கியமான டைம்ல பிரியான் ஷாரியா தப்பான ஒரு ஷாட், குணால் பாண்டியா வந்து மிட் ஆஃப் உள்ள அதை வச்சு பவுலிங் பண்ணாரு, அதுலயே வந்து விக்கெட் விட்டாரு. தப்பான ஷாட்டுக்கு. ஏன்னா டக்குனு குணால் பாண்டியா ஃபிளாட்டா போடவும் டைமிங் கிடைக்காம அது அவுட் ஆனாரு. சரி ஓகே, அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே உடனே அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன இதுல நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் சூப்பரா ஆடினாரு. அடுத்த கடைசி 4-5 மேட்சுமே வந்து ரொம்ப ஏதோ கவன சிதறல்ல ஆடுற மாதிரியே இருக்குது. அதை அடிச்சு நல்ல ஃபார்ம்ல இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் கண்டிப்பா 6 போயிருக்கும். ஸ்ட்ரெயிட்ல டார்னு ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்மும் இன்னொரு பக்கம் சஷாங்க் சிங்கோட ஃபார்மும் எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் ஆகுது. சஷாங்க் சிங் தான் நிறைய பால் சாப்பிட்டாரு. அவர் இப்போ 33 பால்ல 31 ரன், ஒரே ஒரு 4 தான் அடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு இன்னைக்கு. லைக் அதான் அந்த யாக்கர்ஸ்ல மாட்டிட்டார் ஒரு பக்கம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எந்த இடத்துலயுமே ஆக்சலரேட் பண்ணணும்னு சொல்லி ட்ரையே பண்ணல. இவங்களுக்கு கடைசியா மார்க்கோ யான்சன் வந்து அடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவர் ஒரு எப்ப பார்த்தாலும் எல்லா மேட்ச்லயும் 20 ரன் 15 ரன் 20 ரன் அடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இந்த மிடில் ஆர்டர்ன்றது சூப்பர் பிளேயர்ஸ் இருக்காங்க. நேல்வதேரா போன டைம் சூப்பரா இருந்தாரு. இன்னைக்கு வந்து தேவையில்லாத ஒரு ரன் அவுட், அது என்ன டைப் ஆஃப் ரன் அவுட்னே தெரியல. அதுல வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வராரா வரலையான்னு தெரியவே இல்லை. ஆமா, வராரா வரலையான்னு பார்க்கவே இல்லை. அவரு ஒரு ஆப்போசிட்ல பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் தயங்கி ஒரு ஸ்டாப் ஒன்று பண்ணுவோம், அது பண்ணவே இல்லை. குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்காரு. பிளஸ் ஓப்பனிங்லயும் ரொம்ப சொன்ன மாதிரி லைக் மொமெண்டம் அப்படி ஹையா போற டைம்ல ஒரு விக்கெட் விட்டு அப்படியே ஒரு பிரேக் ஒன்று போட்டுருக்காங்க. அதை ஸ்ரேயஸ் ஐயராலையும் கண்டினியூ பண்ண முடியல. பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கோரை பெருசா டிஃபெண்ட் பண்ண முடியாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல பெருசா என்னால குறை சொல்ல முடியாது. லைக் நம்ம சொல்லலாம் சஹல் வந்து ரன்ஸ் சஹல் இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. லைக் அவங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல, சஹலை டேக் டவுன் பண்ணிட்டாங்க. மற்றபடி அவ்வளோ குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதுலான விஷயம். பெஸ்ட் பேட்ஸ்மேன் படிக்கல். பெஸ்ட் பவுலர் எனக்கு தெரிஞ்சு சுயாஷ் சர்மா, நான் அவரை சொல்லுவேன். ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 2 பேரோட விக்கெட்டை 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலை போட்டு எடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் வந்து இந்த ஆர்சிபி vs PBKS மேட்ச்ல பத்தியா நம்மளோட கருத்துக்கள். ஒன் சைடு மேட்ச் பெருசா அவ்வளோ ஒன்றும் பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை.
அடுத்ததுதான் முக்கியமான ஒரு மேட்ச். ஒருத்தன் வந்து நெட்டிலாம் முடிச்சு ரெடி ஆகலாம். பேசு இந்த மேட்ச் மும்பை வர்சஸ் சென்னை மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா, நான் பர்சனலா எப்படி பார்த்தேன்னா, எங்க டீம் ஜெயிச்சிருச்சு, நீங்க 2 பேரும் இப்ப அடிச்சுக்கங்க, நான் ஜாலியா பாக்குறேன் அப்படின்ற நிலைமையில தான் நான் பார்த்தேன். ஆனா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எம்ஐ. லைக் ஒண்ணுமே பண்ண முடியல. சிஎஸ்கேவுக்கு கடைசி வரைக்கும் க்ளூவே இல்லை. என்ன பண்ண போறோம், இவங்க என்ன கேம் ஆடுறாங்க, நம்ம என்ன கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம், என்ன எது கடைசிக்கும் க்ளூவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்ஐ பத்தி பேசுறோம். ஜெயிச்ச டீமான எம்ஐ, அவங்க ஏன் ஜெயிச்சாங்க, என்ன ஏதுன்றத ஃபர்ஸ்ட் பேசுறோம். நான் வந்து மேட்ச் வந்து ஒரு ஹாஃப் தான் நான் பார்த்தேன். ஸோ நீ தான் ஃபுல்லா பாத்துக்க, உனக்கு தான் ஞாபகம் இருக்கு. உட்காந்து பார்த்தேன், நான் ஃபுல்லா சோஃபால உட்காந்து ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். நடுவுல அவங்க பேசுறதெல்லாம் கூட பாத்துட்டு இருந்தேன். என்ன பாசிட்டிவ்னா, இந்த பிட்ச் வந்து ஆர்சிபி அண்ட் மும்பை ஆடின பிட்ச் செம்ம ட்ரையா இருந்தது. பேட்டிங்க்கு ரொம்ப ஏதமான பிட்ச் இது. இந்த பிட்ச்ல கண்டிப்பா ஒரு 200 பிளஸ் ஸ்கோர் தான், அட்லீஸ்ட் ஒரு 210. சிஎஸ்கே வந்து ஓப்பனிங் வந்து ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திராவும் வந்தாங்க. தீபக் சஹர் செம்மையா போட்டாரு. ஸ்விங் செம்ம ஸ்விங், லைக் கரெக்டா இன்டு த பாடி. அவேல வந்து அப்படியே ஏர்லயே ஸ்விங் ஆகி இன்டு த பாடி இன் ஸ்விங் இப்படி வந்துச்சு. சரி, ரச்சின் ரவீந்திராவுக்கு போட்டாலும் அவருக்கும் அதே மாதிரி அவே ஃப்ரம் த பாடி போகுது. அவர் பாத்தீங்கன்னா 11 டாட் பால்ஸ் போட்டிருந்தாரு. அது ஒரு பேட்டிங் பிட்ச் மாதிரியே இல்லன்ற அளவுக்கு சூப்பரா போட்டாங்க. எனக்கு அதுல வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி பிடிச்சிருச்சு. நம்ம லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தோம், தீபக் சஹர் வந்து என் பவுலர் கிடையாது, அவர் வந்து கடைசி பவுலர் கிடையாதுனால 7வது ஓவருக்குள்ளே 4 ஓவர் முடிச்சிட்டாரு. அதே மாதிரி அடுத்த ஓவர் அஸ்வினி குமார் வந்தாரு. வந்தவொடனே இவர் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டாரு எட்ஜ் வாங்கி. ஆனா அந்த ஓவர் வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து சூப்பரா இன்டர்ன் காட்டினாரு. எனக்கு அவர் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஓவர்லயே ஒரு விக்கெட் போயிட்டு 14 ரன்னோ 18 ரன்னோ ஏதோ, அது 3 ஓவர் வரைக்கும் ஏதோ 15 அப்படிதான் எடுத்தாங்க. கடைசி 3 ஓவர்ல தான் அவங்க வந்து நிறைய ரன்ஸ் எடுத்துட்டு போனாரு. இல்ல டக்குன்னு ரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த சைட் ஷேக் ரஷீத் வந்து செகண்ட் ஃபீல்ட்ல ஆடிட்டு இருந்தாரு. அவர் பெருசா பவுண்டரி எல்லாம் அவர் அடிக்கல, தடவி தான் ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு படல ஆக்சுவலா. ஆனா ஆயுஷ் மாத்திரே வந்ததும் தெரியல, அடிச்சதும் தெரியல, போனதும் தெரியல, அந்த மாதிரி போயிட்டாரு. தீபக் சஹரை டேக் ஆன் பண்ண விதமா இருக்கட்டும், அஸ்வினி குமாரை டேக் ஆன் பண்ண விதமா இருக்கட்டும், போல்ட்ட டேக் ஆன் பண்ண விதமா இருக்கட்டும், சூப்பரா இருந்துச்சு பாக்க. நல்ல ஒரு இன்டென்ட். இந்த மாதிரி ராகுல் திரிபாதி ஆடி இருந்தானா இந்நேரம் சிஎஸ்கே வந்து ஒரு 3 வின்னோட டேபிள் பாட்டம்ல இல்லாதனாலும் கொஞ்சம் மேல அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. இந்த பரிதாபங்கள்ல மீம் பாப்ப தெரியுமா, தம்பி உனக்கு எத்தனை வயசு, 14 வயசுலயே ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சியா அப்படின்னு பாக்குற மாதிரி. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு வந்து கொஞ்சம் அந்த ஒரு கடைசி 5-6 ஓவர் பாக்குறப்போ மிச்சல் சாட்னர் போட்ட விதம், ஜடேஜாவுக்கு போட்ட விதம், லெஃப்ட் தரமா சேம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு, அதே டைப் ஆஃப் சிமிலர் பவுலர் தான். அவர் எப்படி யோசிப்பாரு, ஜடேஜாவுக்கு ஓரளவுக்கு ஐடியாவும் இருந்திருக்கும். ஜடேஜாவால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம எப்படி சொல்ல போனா, அந்த காத்துல அப்படி ஒரு செகண்ட் நிக்க வைப்பாரு சாட்னர், சூப்பரா போட்டாரு. அதே மாதிரி லைக் ஒரே பால் போட்டுட்டுல அவரு ஒரு ஓவருக்கு 6 பால்ல எப்படி சொல்றது, மாத்தி லென்த்த வேரி பண்ணி ஏறி இறக்கி லைனையும் மாத்தி வைடுல போட்டு உள்ள இழுத்து ஸ்டம்ப் லைன்ல போடுறது, ஆம்பால் போடுறது சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. பேட்ஸ்மேன் வந்து கெஸ்ஸே பண்ண முடியல இது எப்படி வருது அப்படின்ட்டு. நடுவுல எனக்கு திரும்ப ஹார்திக் பாண்டியா கேப்டன் நடுவுல வில்ஜாக்ஸ்க்கு ஒரு ஓவர் கொடுத்து 4 ரன்ல லைட் அவுட் சொல்லிட்டாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல பும்ரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பும்ரா வந்து டெத்துக்கு யூஸ் பண்ணணும்ட்டு ஒரு பவர் பிளேல அவருக்கு ஓவரே தரல. 8 ஓவர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேலதான் அவருக்கு ஓவரே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரே அப்பதான் வந்துச்சு. சோ அவரை டெத்ல யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட ஸ்கோரிங் ரேட்டு கம்மி ஆயிடுச்சு பும்ரா போட்டனால. பும்ரா வந்து என்னன்னா, அந்த தோனியோடைய அந்த அவுட் ஆற விதம், யாரோ ஏதோ ஒரு வீடியோ தான் நான் பார்த்தேன், லோ ஃபுல் டாஸ் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி போட்டா தோனி அவுட் ஆயிடுவாரு, எங்க ஃபீல்டர் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கையில கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவாருன்ற மாதிரி தான் தெரிஞ்சு பார்த்து வச்சிருந்தேன், சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அவுட் ஆயிருந்தாரு. லோ ஃபுல் டாஸ் டுவர்ட்ஸ் லெக் சைடு நல்லா டார்னு வச்சிருக்க வேண்டியது டுவர்ட்ஸ் கரெக்டா ஃபீல்டர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், மட்டமான பால் தான் அது வந்து தோனியோட மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க என்னதான் ஸ்டாட்ஸ் அவர் லோ ஃபுல் டாஸ்ல வந்து அடிக்க மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா கையில கொடுத்துருவாருனாலும், ஆனா அதே பால அவர் தூக்கி கடாசவும் செஞ்சிருக்கிறாரு. லெக்ல லோ ஃபுல் டாஸா வர பால தூக்கி ஃபைன் லெக் டீப் ஃபைன் லெக் மேல 6 அடிச்சிருக்கிறாரு. சோ பியூரா வந்து பும்ரா வந்து பிளான் பண்ணி போட்டு எடுத்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அது யாக்க ட்ரை பண்ணிருக்காரு, மிஸ் ஆயிருக்குது. சோ மிஸ் ஆனதை இவர் மிஸ் டைம் அடிச்சனால ஸ்ட்ரைட்டா கேட்ச் போயிடுச்சு. போயுமே அந்த டெத்ல போடுறது, பவர் பிளேல போடுறதுன்ற கிரிட்டிக்கலான ஒரு வேலையை பண்றாரு. இது கன்சிஸ்டன்டா பண்றாரு. லைக் பும்ரா வரதுக்கு முன்னாடி மும்பை இருந்ததுக்கும் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் மும்பை இருக்கிறதுக்கும் பவுலிங் இருக்கிறதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதே 4 ஓவரை இப்போ ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக்ஸ் இல்ல அஸ்வினி குமார் இன்னைக்கு கண்டினியூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அஸ்வினி குமார் 2 ஓவர் 42 ஆல்ரெடி
42 கொடுத்திருந்தாரு 4 ஓவருக்கு. அப்போ வந்து 65-70 போயிருப்பாரு ஈஸியா. அப்ப யோசிச்சு பாரு எந்த அளவுக்கு போயிருக்கும் இந்த பவுலிங் அட்டாக், எந்த அளவுக்கு ரன்ஸ் போயிருக்கும். ஈஸியா சென்னை வந்து 200 போயிருப்பாங்க. அப்போ அவங்களோட பவுலிங் வேற மாதிரி இருந்திருக்கும். சோ பும்ராவோட இது வந்து விக்கெட்ஸ் கம்மியா எடுக்கிறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, விக்கெட்லெஸ்ஸா போறாருனால அவரோட வந்து நம்ம யாருமே கம்பேர் பண்ண முடியாது. ஈஸ் அ ஜெம். அப்படிதான் மும்பைக்கு கிடைச்ச ஜெம், இந்தியாவுக்கு கிடைச்ச ஜெம். எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கேல பேட்டிங்ல பாசிட்டிவா பட்டது வந்து சிவம் துபே பேக் டு ஃபார்ம், ரவீந்திர ஜடேஜா பேக் டு ஃபார்ம். இல்ல அது பேக் டு ஃபார்ம்லாம் நான் சொல்ல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நம்ம வந்து பேட்டிங்ல எங்கடா பேட்டிங்ல என்னடா 3 பேர் தான் ஆடி இருக்கீங்க, பேட்டிங்ல பாசிட்டிவ் பேசலாம் 3 பேர் தான் ஆடி இருக்கீங்க. அதாங்க பாசிட்டிவ். நீங்க மட்டும் 3 பேர் ஆடினா நாங்க பாசிட்டிவ் சொல்லலையா? 174 ஒரு விக்கெட். இது நம்ம வந்து நம்ம பாசிட்டிவ் பேசுறது மாதிரி நம்ம வந்து நான் தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து போன 2 மேட்சா வந்து டிராப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் தான் எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், பெரியப்பா இதே ஃபார்ம்ல கண்டினியூ ஆகணும். எனக்கு அதுதான் ஒரு இது. இதே ஃபார்ம்ல அவர் பவர் பிளே தாண்டிட்டா அவரை யாரும் நிறுத்தவே முடியாது. ஆனா பவர் பிளேக்கு முன்னாடி எல்லா பவர் பிளேக்குள்ளே எல்லா மேட்ச்லயும் வந்து சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த மேட்ச்ல சான்ஸ் கொடுத்தாரு, அவங்க கேட்ச பிடிக்கல. ஆனா நீ கேட்சியா விடுற நான் மேட்சை முடிச்சு காட்டுன்ற மாதிரி தரமா ஆடினாரு. சூப்பரா இருந்துச்சு அவர் அடிக்கிறத பாக்குறப்பே. இதுக்கு மேல ரோஹித் ஃபேன் நீ தான் சொல்லணும். அதான் எனக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்ட பேச முடியாது. இல்ல இல்ல போன மேட்ச் வந்து நம்ம பேசணும்ல, பேசும்போது பாசிட்டிவ்ஸ்ல நான் ரோஹித் வச்சிருந்தேன், நீ நெகட்டிவ்ல இதோ சொல்லிட்டானே. 25 ரன் 15 பால்ல 25-26 எடுத்தாரு. இதுல என்ன உனக்கு அவரு அந்த ஸ்டார்ட் கொடுத்தனாலதான் மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் ஆச்சு நான் பேசினேன். இல்ல அவர் இந்த ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறார், நீ பேசுற பாத்தியா அடிச்சு காட்டினாரா? சரி சரி. அதான் பேட்டிங் வந்து ரிக்கல்டன் வந்து சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அவரும் நல்ல இன்டென்ட் காட்டிட்டு தான் போனார். சும்மா ஒன்னும் அப்படியே சொற்பரன்ல ஒன்னும் அவுட் ஆயிட்டு போனாரு. ஷார்ட்ஸ் எல்லாம் போனாரு. இன்டென்ட் காட்டாம போனாலே எனக்கு சொல்றப்போ எனக்கு என்னமோ நீ வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் குத்தி காட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு. இல்ல நான் அப்படி எதுவும் சொல்ல. என்ன 1000 தான் இருந்தாலும் அவனுங்க எங்க பங்காளிங்க. ஓஹோ அப்படி. சோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தோட இன்னிங்ஸோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூரியகுமாரோட இன்னிங்ஸ். ஏன் ரோஹித்தோட இன்னிங்ஸ் ரொம்ப பேசப்பட்டுச்சுன்னா, ஒரு 6 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் 7 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ரோஹித் சைட் கிட்ட இருந்து வந்தது. அவரு உள்ளே இருந்தனால அடுத்து சூரியகுமார் யாதவுக்கு அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சூரியகுமார் யாதவ் வந்ததுல இருந்தே டமால் டிமில் ஆட்டு சூப்பர் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு அவரு. எனக்கு சூரியகுமார் ஆர்டர் பிடிச்சது என்ன அப்படின்னா, பிரைம் பவுலர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே டேக் ஆன் பண்ணாரு. ஜடேஜா போடுற பால ஒரு மாதிரி ஆம்பால் மாதிரி போட்டாரு. அது லெக் சைட்ல இப்படி நவுந்து வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு ஷாட் ஒன்று அடிப்பாரு தூக்கி. சூப்பரா இருந்துச்சு. 100 ஆகும் போது வந்து தொடப்பத்தை வச்சு பெருக்கிற மாதிரி பெருக்கிட்டே இருந்தாரு. பெருக்குனா 6, ஆமா தரையோட பெருக்குனா 4, ஃபீல்டர் கிட்டே போல த்ரூ த கேப் 4, ஹையா போயிட்டு 6, இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மாவுமே சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவர் அஸ்வினை டேக் ஆன் பண்ணாரு. அஸ்வின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபென்சிவா போட்டுட்டே இருந்தாரு. இதுல கண்ட்ரில ஒரு 6-4 அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு வந்து பெஸ்டா பட்டது வந்து என்ன, அன்சுல் கம்போஸ் ஏன் உள்ள எடுத்துட்டு வரல அப்படின்னு கேட்டாலும், அஸ்வின் ஹஸ் டன் a குட் ஜாப் இன் தட் பிட்ச். ஏன்னா உங்க டீம்ல யாருக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு 6 கீழே போட முடியல. அவர் 4 ஓவர் போட்டு 26-27 தான் கொடுத்திருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தது ஒரு நல்ல சாய்ஸ் தான். மேபி நீங்க என்ன பண்ணிருக்கலாம், உங்களுக்கு பேட்டிங் டெப்த் வேணும்ட்டு நீங்க ஜேமி ஓவர்டனை எடுத்திருந்தீங்க. ஓவர்டனுக்கு பதிலா வேணா அன்சுல் கம்போஸை வச்சு ஆடி இருக்கலாம். ஏன்னா ஓவர்டன் இஸ் நாட் அ கிரேட் பவுலர். அவர் அது நம்ம சிஎஸ்கே நெகட்டிவ் வரும். அது வந்து என்ன அந்த குளறுபடி பண்ணாங்க, இம்பாக்ட் பிளேயரா எப்படி எடுத்துருக்காங்க நம்ம சிஎஸ்கே நெகட்டிவ் வரும். ஓவராலா மும்பை பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, இவனுங்க எப்பயுமே அது இந்த ஆண்ட பரபரன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, ஒரு அந்த மீட்டரை புடிச்சிட்டான்னா விட மாட்டானுங்க. அதுதான் இப்ப எனக்குமே பயமா இருக்கு. ஆஹா மேல இருக்க 4ல நம்ம ஒருத்தர் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கோம், நம்மள இங்க கீழே தள்ளிடுவாங்களோன்னு பயமா இருக்குது. ஆனா கரெக்டா அந்த மீட்டரை புடிச்சிட்டாங்க. கரெக்டா டீம் நல்லா ஜெல் ஆயிடுச்சு. நல்லா எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. டீம் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு. அப்படியே 3 wins on the trot. சோ அடுத்து திருப்பி எஸ்ஆர்எஸ்ல போயிட்டு அது ஒரு மட்ட விக்கெட்டா இருக்கும் போட்டு அவனுங்க ஒரு 250 அடிப்பானுங்க, பதிலுக்கு இவனுங்க ஒரு 250 அடிச்சு வின் பண்ணுவானுங்களா, இல்ல திருப்பி கிட்ட வந்துட்டு அந்த மார்ஜினை எட்டாம அப்படியே கீழே நின்றுவானுங்களான்ட்டு அது ஒரு பயமா இருக்கு எனக்கு. அடுத்தது தோத்த டீமான சிஎஸ்கே. இவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்றது நான் தான் ஆரம்பிப்பேன். நான் தான் பேசுவேன். எனக்கு என்னன்னா, உனக்கு இல்லாத உரிமையா பேசு. சிஎஸ்கேவோட நெகட்டிவ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேம் பண்றது அப்படின்னா, ஐ வில் பிளேம் தோனி. நான் ஃபர்ஸ்ட் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ருத்ராஜ் கேப்டன்சில இருக்கிறப்போ பாய்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம என்னென்ன கேள்வி கேட்டோம், ஏன் அஸ்வின் வந்து பவர் பிளேல கொண்டு வராரு, ஏன் இவ்வளவு வந்து ஸ்டபனா இருக்காரு,
ஏன் நூர் அகமதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளே வந்து பவுலிங் கொடுக்க மாட்டாரு, ஏன் நூர் அகமதோட கோட்டா வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, ஏன் விஜய் சங்கர் அவ்வளோ லேட்டா இறக்கி விடுறீங்க, நம்பர் 4 டவுன் இல்ல நம்ம 3 டவுன் இல்ல 4 டவுன் இருக்கிறாம ஏன் வந்து 6 7 இறக்கி விடுறீங்க. இந்த இந்த மாதிரி வந்து நிறைய கேள்வி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அவரோட கேப்டன்சி ஏகப்பட்ட கொஸ்டின் வச்சோம். பேட்டிங்ல ஏன் வந்து டீம் வந்து இன்டென்ட் காமிக்க மாட்டேங்குது இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின் வச்சோம். ஆனா இப்போ எப்படி வந்து அவங்க முட்டு கொடுக்குறாங்க, இல்லை கமெண்ட்ரியா இருக்கட்டும் ஃபேன்ஸா இருக்கட்டும் எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, 43 வயசுல அவர் என்னங்க வந்து பண்ணுவாரு, இட்ஸ் ஆல்ரெடி சிங்கிங் ஷிப்புங்க. அவர் 43 வயசுல கேப்டன்சி எடுத்து அவரால் என்னங்க பண்ணிட முடியும் இந்த டீம்ல, பிளேயர்ஸ் ஒழுங்கா ஆடணுங்க. இதே வாய் தான் ஆக்ஷன்ல வந்து அஸ்வின் எடுக்கிறப்போ, அந்த இவர் இருக்காரு திரிபாதி எடுக்கிறப்போ, விஜய் சங்கர் எடுக்கிறப்போ, இவங்க எல்லாருமே தோனிக்கு கீழே ஆடுறப்போ சூப்பரா ஆடுவாங்க. இதே வாய் தான் சொன்னுச்சு. ரைட்டா, நம்மளுமே சொன்னோம் நம்மளுக்குமே என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, தோனிக்கு மென்டார்ஷிப் கிடைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும், கண்டிப்பா நல்லா விளையாடுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே அதுக்கு பேர் போன ஒரு டீம் தான், நம்மளும் போய் சொன்னோம். ஆனா இப்போ வந்து கிரெடிட் கொடுக்கறது மட்டும் நீங்க கொடுத்துட்டு இப்போ வந்து தோக்குறாங்கன்னு போய் இவ ஆல்ரெடி தோத்துட்டு இருக்காங்க, இதுக்கு எதுக்குங்க வந்து தோனியை நம்ம குறை சொல்ல முடியும்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பா தோனி தான் பிளேம் பண்ணுவேன். இன்னைக்கும் அவர் அதான் பண்ணாரு. அஸ்வினை பவர் பிளேல கொண்டு வந்தாரு. ஓகே, இன்னைக்கு அஸ்வின் நல்லா போட்டாரு, அது ஃபைன், நான் அது ஓகே. நூர் அகமது நீங்க எப்போ கொண்டு வந்தீங்க, பத்திரானாவை நீங்க எப்போ கொண்டு வந்தீங்க, 14வது ஓவர் 13வது ஓவர் கொண்டு வரீங்க. அப்போ மேட்ச் செத்து போச்சு ஆல்ரெடி. நீங்க கொண்டு வந்தா என்ன, கொண்டு வரலாம் என்ன, அவரு நிறைய இன்னைக்கு கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்குல்ல, அது முக்கியமா சொல்லணும். இம்பாக்ட் பிளேயர்ல நான் என்ன சொல்றேன், நீங்க அஸ்வின் ஆட போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எவனாவது வந்து அஸ்வினை வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சிருப்பானா? நீ என்ன பண்ணிருக்கணும், அஸ்வினை வந்து நம்பர் இதுல 11ல ஆடிட்டு உனக்கு பேட்டிங் ரொம்ப மொக்கையா இருக்குதா, இல்ல ரன்ஸ் வர மாட்டேங்குதுன்னா நீ விஜய் சங்கர் எடுத்து வந்துருக்கணும் இம்பாக்ட் பிளேயரா. இல்லையா இதே மாதிரி பேட்டிங் இப்போ கடைசிக்கு விஜய் சங்கர் இறக்கவே இல்லை. அப்படி என்ன பண்ணிருக்கணும், விஜய் சங்கருக்கு பதிலாக நீ வந்து இவரை இறக்கணும், அன்சுல் கம்போஜ் உள்ள இறக்கி வந்திருக்கணும். அன்சுல் கம்போஜ் தான் போன மேட்ச்ல உனக்கு நிக்கோலஸ் போரான் விக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக முக்கியமான காரணம். ஏன்னா நிக்கோலஸ் போரான் இருந்தா சிஎஸ்கே எல்எஸ்சி கூட ஜெயிச்சிருக்காது. ஸோ முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்து அவர் தான். அந்த யங்ஸ்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நான் போன மேட்ச் அவ்வளவு முக்கியமான விக்கெட் நான் எடுத்து கொடுத்தேன், இந்த மேட்ச்ல நான் என்ன ஏன் இல்லை, எனக்கு என்ன ரீசன் இருக்குது அன்சுல் கம்போஜ் இல்லாததுக்கு? நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன இது உண்மையா என்னன்னு தெரியல. அஸ்வின் வந்து அந்த சிஎஸ்கேவோட அந்த ஒரு இதுல பிசினஸ்ல ஒரு ஆளா இருக்காருன்றதுனால திரும்ப அவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து அஸ்வினோட முக்கியமான வேலை ஓகே, நீங்க சூப்பரா போட்டாரு, பட் விக்கெட் எடுக்கல. அவரோட முக்கியமான வேலை ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுக்கிறது, இவரோட கிரிக்கெட்டோட விக்கெட் எடுக்கிறது, ஸ்கையோட விக்கெட் எடுக்கிறது, விக்கெட் எடுக்கணும். அதுதான் அவரோட முக்கியமான வேலை. அவருமே நீங்க டிஃபென்சிவா போட்டாரு. ஏன் டிஃபென்சிவா போட்டாரு, அடுத்த மேட்ச்ல நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சரி ஓகே, இதெல்லாம் கூட கொடுப்போம். நம்ம வந்து ஏன் அவங்க சொல்றாங்கல்ல, ஏன் 43 வயசுல வந்து அவர் என்னப்பா பண்ணுவாருன்னு. நான் என்ன சொல்றேன், எல்லா டீம்லயும் கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேர் இருக்காங்களா? இந்த டீம்ல வைஸ் கேப்டன் யாரு? இப்ப ருத்ராஜ் இல்ல அப்படின்னா யார் கேப்டன்சி பண்ணணும்? உங்களுக்கு ஜடேஜான்னு கேள்விப்பட்டேனா, ஆனா அது இந்த அளவுக்கு ஏன் பண்ணல? இப்போ சும்மா ஒரு டிசி எடுத்தோமே, அக்ஷர் பட்டேல் கேப்டன் இல்ல அப்படின்னா வைஸ் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் நினைக்கிறேன். கேஎல் ராகுல் அவர் ஃபேஃப் 2 பேர்ல யாராவது ஒருத்தர். இப்ப அவர் போயிட்டு இவங்க தானே கேப்டன்சி பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு வந்து கேப்டன்சி எடுத்த உடனே எந்த விதமான யோசனையுமே இல்லாம தோனிட்ட கொடுக்குறப்ப நீங்க எப்படி பேசுனீங்க, தோனி வந்துட்டாருப்பா, டீம் மாறிடும்பா, தோனி வந்தாலே வின்னிங் பார்த்துக்கு போயிடுவா, அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இப்போ எதுக்கு வந்து அப்படியே பேக் அடிச்சு அவர் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பேசுறீங்க? யாருமே தோனியோட கேப்டன்சி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ருத்ராஜ் வந்து கழுவி ஊத்துறாங்க. இவெல்லாம் என்ன கேப்டன், என்ன இவனுக்கு பண்ண தெரியும், இவனுக்கு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண தெரியல, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூஸ் பண்ண தெரியல, ஒழுங்கா பேட்டிங் ஆட தெரியல, அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. எனக்கு அதனாலதான் இந்த மேட்ச் தோத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிளேம் பண்றது தோனி தான். அஸ்வினை கொண்டு வந்தது நான் தப்புன்னு சொல்லல, அன்சுல் கம்போஜ உள்ள எடுத்துட்டு வராததுதான் நான் தப்புன்னு சொல்றேன். விஜய் சங்கர் இன்னைக்கு என்ன பண்ணாரு, ஒரு ஸ்லாட் வேஸ்ட் தானே உனக்கு. இன்னைக்கு 11 பேர் ஆடல, 10 பேர் தான் ஆடிருக்காங்க, ஒரு ஸ்லாட் வேஸ்ட் தானே. இப்போ அன்சுல் கம்போஜ் இல்லாததுனால என்ன பிரச்சனை நான் சொல்றேன். அன்சுல் கம்போஜ் இருந்திருந்தா உனக்கு வந்து கலீல் அஹ்மத் கூட பவர் பிளேல பவுலிங் போறதுக்கு ஆள் இருந்திருக்கும். ரைட்டா, சூப்பரா. போன மேட்ச் என்ன பண்ணாங்க, 2 பேருமே 3 ஓவர் போட்டு பவர் பிளே முடிச்சிட்டாங்க. அப்படி முடிச்சிருந்தா அதுக்கு அடுத்த ஓவர் அஸ்வின் அண்ட் நூர் அஹமது 2 பேர் வந்திருப்பாங்க. அப்படி பண்ணிருந்தா ஜேமி ஓவர்டன் எப்பயுமே மிடில் ஓவர்ஸ்ல போடக்கூடிய ஒரு பவுலர். அவர் எனக்கு தெரிஞ்சு நான் மற்ற யூடியூபர்ஸ் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லா டோர்னமெண்ட் ஆஷஸ் 100 இருக்கட்டும், பிக் பேஷா இருக்கட்டும், இங்கிலாந்துக்குமே அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவர் மிடில் ஓவர்ஸ்ல வந்திருப்பாரு. பத்திரானா அண்ட் ஓவர்டன் இவங்க மிடில் ஓவர்ஸ் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருந்தா இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஒரு பிளேயர் ஆடாதனால, ஒரு பவுலர் ஆடாதனால இவ்வளவு பெரிய மிஸ்டேக். இது யாரோட தப்பு? யார் இன்னைக்கு டீம் எடுத்தா? ஆனா அதுக்கு மேலேயும் எனக்கு ஏன் இன்னுமே பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ ஒரு டீம்னா இப்போ ஒருத்தர் கொண்டு வரலன்ற போது மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வராங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை எடுத்துக்கலாமே, ரோஹித் சர்மா ஆடல, ரிக்கல்டன் ஆடல ஒழுங்கா, ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அவன் ஒழுங்காவே ஆடல. பின்னாடி வர திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமந்திரி, இவங்க 4 பேர் நின்று ஆடி தராங்களா? அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தவங்க 2 பேராவது ஆடி தராங்களா? அந்த மாதிரி சிஎஸ்கேல ஏன் ஒரு
ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏன் இருக்க மாட்டேங்குது? எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இவங்க டேபிள் பாட்டம் போனப்பெல்லாம் they had that intent, at least they showed some character to win that game. தோனி இப்ப போஸ்ட் மேட்ச் இதுல பேசுறாரு, பாக்கணும் இதுக்கப்புறத்துல இருக்க எல்லா மேட்ச் ஜெயிக்கலாம்னு பாக்குறோம், இல்லன்னா அடுத்த மேட்ச்க்கு ஒரு நல்ல டீம், அடுத்த சீசனுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனோம். அசால்ட்டா சொல்றாரு. ஐ டோன்ட் நோ. இதே விஷயத்த ருத்ராஜ் பேசியிருந்தா என்ன நிலைமை ஆயிருப்பாரு யோசிச்சு பேசிருந்தா அவ்வளவுதான். இவனுங்களே போட்டு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, இவனுங்களே போட்டு வன்மத்தை கொட்டுவானுங்க, அபியூஸ் பண்ணுவானுங்க, வெர்பல் அபியூஸ் பண்ணுவானுங்க. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, why not டெவால் பிரேவிஸ் டு தி சைடு எடுத்துட்டு வந்து என்னத்துக்கு ரீப்ளேஸ்மென்ட் எடுத்தீங்க? ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு சான்ஸ் தரீங்க. 14வது மேட்ச் கொண்டு வருவீங்களா? ஆயுஷ் மாத்ரே, அதான் சொல்றேன், ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு சான்ஸ் தரீங்க. உங்க டீம்ல யாரும் ஃபார்ம்ல இல்ல. எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க? ரச்சின் ரவீந்திரா, ஓவர்டன், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, ஆமா நூர் அகமது, பத்திரானா 4 பேரு. எனக்கு என்னன்னா, ஜேமி ஓவர்டனுக்கு பதிலா நீங்க டெவால் பிரேவிஸ போட்டுட்டு திருப்பி டெவால் பிரேவிஸ சப்போர்ட் பண்ணிட்டு அன்சுல் கம்போஜ் உள்ள கொண்டு வந்திருக்கலாமே. டெவால் பிரேவிஸ் வாங்கடே வெல். ஏன்னா அவர் 3-4 வருஷமா அந்த பிரான்சைஸ்ல தான் ஆடிட்டு இருந்திருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது உங்க டீமும் ஃபார்ம்ல இல்ல. ஏதோ ஒரு புது பேட்ஸ்மேன் வரான், ஏன் நீங்க ட்ரை பண்ணி இருக்க கூடாது? அதை விட்டுட்டு நம்பர் 4ல வந்து ரவீந்திர ஜடேஜா ஆக்கி விடுறாங்க. அந்த தூபையா இருக்க வேண்டிய இடத்துல நீ சொன்ன தெரியுமா, அதுதான் எனக்கு டென்ஷன் ஆச்சு. ஜடேஜாவும் தூபையும் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு, ஃபார்முக்கெல்லாம் வரவே இல்லை. ஜடேஜா வந்து சிங்கிளா ஆடிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு சிங்கிள் கடைசியா போல்ட், நான் திரும்ப சொல்றேன், மும்பைக்கு வீக்னஸ் என்ன பண்ணா, போல்ட்டை வந்து அவங்க வந்து எண்ட் ஓவர்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவருக்கு போல்ட்டுக்கு வந்து கடைசி ஓவர்ஸ் போட வரமாட்டேங்குது. அவங்க ஸ்டில் அந்த ஒரு ஏரியால கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. பும்ரா மட்டும் தான் நல்லா போறாரு. வேற ஏதாவது ஒரு பவுலர் கொஞ்சம் கண்டுபிடிச்சி ஆகணும், கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி ஆகணும். நம்ம அதுக்கு அடுத்து வருவோம். அவர் போல்ட் போட்டு அந்த லெக் சைட்ல போட்டு அந்த ஃபுல் டாஸ் மட்டும் தான் கொஞ்சம் கேபிடலைஸ் பண்ணி தூபே அண்ட் ஜடேஜா 2 பேர் அடிச்சாங்க. மத்தபடி 2 பேருமே தண்டம். ஜடேஜா சுத்தம் ஒண்ணு. கடைசியில பார்த்தா நீ 35 பாலுக்கு 50 அடிச்சாருன்னு பாரு இருக்கும். அதெல்லாம் கடைசியில வந்துச்சு. அந்த மொமெண்டம் இருக்குல்ல, ஆயுஷ் மாத்திரை அடிச்சு குத்துருப்பான், அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அது 2 பேரும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சி எடுத்து கீழே அப்படியே சிந்திட்டாங்க. அதாவது ஒரு 17வது ஓவருக்கு அப்புறம் தான், 17வது ஓவர் தான் உனக்கு 4 or 6 அப்படியே அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் 176. அது கடைசியா அவங்க போட்ட லூஸ் பால்ஸ். நீ நல்ல பால ஒன்னும் கன்வெர்ட் பண்ணி 6 or 4 அடிக்கல. அவனுக்கு போட்ட ஃபுல் டாஸ் அப்படி இப்படின்னு அங்கங்க ஒப்பேத்தி நீ ஒரு 4-6 அடிச்சுட்டு நீ அவுட் ஆயிட்டு போயிட்ட. சோ அது ரொம்ப வீக்கா இருக்குது. எதனால ரவீந்திர ஜடேஜா இறக்குனாங்க? ஆயுஷ் மாத்திரைக்கு அப்புறம் தூபேவே இறங்கிருக்கலாம். ஜடேஜா வந்து சரி இறக்கி விட்டாங்க, அந்த ஒரு ரோலையும் அவர் பண்ணல. ஜேமி ஓவர்டனை கொஞ்சம் முன்னாடி ப்ரமோட் பண்ணிருக்கலாம், அதையும் அவங்க பண்ணல. சொன்ன மாதிரி டெவால் பிரேவிஸ் எடுத்ததுருக்கான், அதையும் அவங்க பண்ணல. கடைசியில அவனுக்கு எதுவுமே பண்ணல. அதுதான் விஷயம். பவுலிங்ல நான் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு கட்டாந்தர பேட்டிங் பிச் இது. இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த ஸ்டார்ட் கொடுத்து, மேபி அவர் நல்லா போடலன்ற போது இந்த சைடு அன்சுல் கம்போஜ் மாதிரி ஒரு ஆள் இன்னும் ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்துட்டா இது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாதான் முடிஞ்சிருக்கலாம். இல்லையா? ஓகே, பவர் பிளேலயே ரொம்ப அடிக்கிறாங்கன்னா பவர் பிளே முடிஞ்ச உடனேவே நீங்க வந்து பத்திரானாவை கொண்டு வந்திருக்கலாம். இல்ல நூர் அகமது வந்தாரு, ஓகே. நூர் அகமதையும் போட்டு பொழக்கிறாங்கன்ற போது நீங்க பத்திராவை கொண்டு வராம ஜேமி ஓவர்டன், ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்கு எல்லாம் ஓவர் தந்துட்டு இருந்தது எனக்கு தெரியல. உங்களோட பெஸ்ட் பவுலர் இந்த ஹவுஸ் இருக்கும் போது நீங்க மத்த பவுலர்ஸ்க்கு ஏன் போனீங்கன்றது தெரியல. அவங்க இன்னும் பழைய ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஸ்பின் டு வின் ஸ்பின் டு விக்கெட் வேணும்ன்ற போது நீங்க வந்து உங்க பெஸ்ட் பவுலர் விட்டுட்டு சும்மா வாராம போறவனுங்களாம் வந்து ஜேமி ஓவர்டன் எல்லாம் போட்டு பொழக்கிறானுங்க. அவனுங்க ஜேமி ஓவர்டன்லாம் ரோஹித் சர்மாக்கு எந்த பால் பிடிக்குமோ அந்த பால் தான் போட்டாரு. நல்ல ஜூசியா, நல்ல காலுக்கு அழகா வாகா வர மாதிரி போட்டாரு, ஷார்ட் பாலா போட்டாரு. இல்ல யூஸ்வலா கலீல் அகமது நல்லா போட்டுட்டு இருந்தவர், ஏன் இந்த மேட்ச் இப்படி போட்டாருன்னு எனக்குமே டவுட்டா தான் இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு அவர் டே இல்ல, ஆனா அந்த சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு பவுலர் நீங்க பாத்துருக்கணுமே. அதே மாதிரி எனக்கு மும்பை பண்ண ஒரு தப்பு என்னன்னு தோணுச்சு, நீங்க அஸ்வினி குமாரியா எடுத்துட்டு வந்தீங்க. எதுக்கு உங்களுக்கு 4 சீம் ஆப்ஷன்? ஓகே, கிராஸ் டாப் இருக்கு, பட் ட்ரை பிச் தானே ஸ்பின்னர்ஸ்க்கு. இப்ப சாண்டருக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த பிச், அவர் கரெக்டான லென்த்தை பிடிச்சி போடும்போது. ஏன் விக்னேஷ் புத்தூர் வந்து அவர் அந்த 3 விக்கெட் எடுத்து உங்களை ப்ரூவ் பண்ணலையா? ஏன் அவரை பேக் பண்ண மாட்டீங்க? அஸ்வினி குமார் ஓகே 4 விக்கெட் எடுத்தவர் நான் ஒத்துக்கிறேன், பட் ஸ்டில் உங்க டீம்ல லெக் ஸ்பின்னரே இல்லாம ஆடி இருக்கீங்க, வச்சுக்கிட்டு 11ஸ்ல போடாம ஆடி இருக்கீங்க. ஏன்னா அவர் வந்தா நீங்க அடிச்சிருவாங்க இது பண்றாங்கன்னு நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் அங்க வந்து சிவம் துபேக்கும் ரவீந்திர ஜடேஜாக்கும் பில்ட் ஆயிட்டு இருந்தது. ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு 4 பால் அவர் அடிச்சாலும் ஒரு பால்ல டாப் ஏஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லெக் ஸ்பின்னர் ஒரு டாப்
ஒரு டாப் ஸ்பின்னோ இல்ல ஒரு கூகுளையோ போடும்போது ஏதோ ஒண்ணு நடக்க ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க சான்ஸே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவரை இறக்கவே இல்லைன்றது எனக்கு ஏன் ஃபோர் சீம் ஆப்ஷனுக்கு போனாங்கன்னு தெரியல. விக்னேஷ் புத்தூர் உள்ள ஆடி இருக்கணும். கரண் சர்மா ஓகே கையில வந்துட்டு அவருக்கு ஸ்டிச்சஸ் இருக்கு ஆட முடியாதுன்றீங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இவர் ஆடி இருக்கணும். விக்னேஷ் புத்தூர் ஆடி இருந்தா போல்ட்டுக்கு கடைசியா ஒரு ஓவர் மிச்சமா இருக்கும், கொஞ்சம் ரன்ஸ் போயிருந்திருக்காரு. ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கிற காம்பினேஷன் எப்பயுமே வந்து நல்லா இருக்கும் ஒரு டீமுக்கு. பிளஸ் நம்ம வந்து இந்த எண்ட் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதுவே வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் சப்போஸ் டிஃபெண்ட் பண்றாங்க, கொஞ்சம் லோ ஸ்கோரா இருக்குது, இதே 170 180 அவங்க டிஃபெண்ட் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பும்ராவை தவிர அவர் சப்போர்ட் பண்றதுக்கு எண்ட் ஓவர்ஸ்ல யாருமே இல்ல. லைக் சாட்னர் தான் இந்த டைம் வந்து 17வது ஓவர் நம்ம வந்து போட்டாரு, அவர் 17வது ஓவர் 18வது ஓவர் போட்டாரு. சோ அந்த நிலைமை கொஞ்சம் கஷ்டம் எனக்கு வந்துட்டு. அப்புறம் இந்த பிச்சுக்கு 176ன்றது ஒரு நல்ல ஸ்கோர் தான். அது வந்து நல்ல கண்டெயின் பண்ண ஸ்கோர்னு தான் சொல்லுவேன். விச் இஸ் லைக் இந்த பிச்சுக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150ன்ற ஸ்கோர் மாதிரி நார்மல் பிச்ல. சோ எனக்கு வந்து பவுலிங்ல வந்து எனக்கு குறை சொல்ல முடியல, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இவ்வளவு ரன்ஸ் லீக் பண்ணாம அஸ்வினி குமாரை யூஸ் பண்ணாம நீங்க விக்னேஷ் புத்தூரை அவர் இவ்வளவு ரன்ஸ் போயிருந்தாலுமே ஏதோ ஒரு பிரேக் த்ரூ சூப்பர் விக்கெட்டை எடுத்து வந்திருப்பாரு உங்களுக்கு. நடுவில் அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாத மாதிரி இருந்திருப்பாரு. ஆனா அதான் இதுக்கப்புறமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து உள்ள வரணும் அப்படின்னா எனக்கு தெரியல. தலைமை ஏதாவது சொல்லணும் பண்ணணும். பட் அவங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் பார்த்தா அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே இன்னைக்கு வந்து ஒரு பிரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சூப்பரா இன்னைக்கு ஆடினார். அவரோட ஃபீல்டிங் அந்த ஒரு கேட்ச் தான் வந்துச்சு, ஒரு விக்கெட் தான் போச்சு. அந்த ரயில் டிக்கெட் விக்கெட்டையும் அவர் தான் கேட்ச் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். மத்த எல்லாருமே பார்த்தா அப்படின்னா அந்த பவுண்டரியில நின்றுகிட்டு பவுண்டரியில நிக்கிறோமா இல்லையான்னு தெரியாம 6 கூட சேவ் பண்ணாரு. அதுவும் பண்ணாரு. மத்த இப்ப கையில பார்த்தா அப்படின்னா கேட்ச புடிச்சிட்டு பவுண்டரியில டச் பண்ணிட்டு உள்ளார வர்றது, சிக்ஸை தடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் தான் கரெக்டா அந்த லைனை பார்த்து கல்லு மாதிரி நின்று கேட்சையும் பிடிச்சா அப்படியே நின்றாரு ஸ்டெடியா. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த சிக்ஸ் தடுத்தது அது எல்லாமே எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் அவங்க இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் உள்ளார இருக்காங்க, அவங்களாம் நீங்க கொண்டு வரலாம் நல்லா. ஸோ அதுதான் இவங்களுக்கு வந்து சிஎஸ்கேக்கு ஒரே பாசிட்டிவா இருந்துச்சு. நான் நினைச்சா அதை பண்ண முடியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். சார் என்ன சார் பண்றது, 43 வயசு பாவம், ஆல்ரெடி சிங்கிங் ஷிப், அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க. ஆனா தோனி வந்தா ஜெயிப்பாரு. அவனுக்கு சொல்றதான் கேட்க முடியல, நீயே ஏன்னா வந்து அதையே திருப்பி என் காதுல போட்டுக்கிட்டு இருக்க. 43 வயசாவது என்ன பண்ண முடியல, ஏன் வரீங்க? சிங்கிங் ஷிப் மூழ்கிறதுக்கு முன்னாடி காப்பாத்தணும்னா அவர் ஏதாவது பண்ணணும். அங்க அவர் மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும். அவர் பண்றதுக்கு டீம்மேட்ஸ் ஒத்துழைக்கணும். ரெண்டுமே நடக்காதுன்னா எப்படி? சரி, இந்த மேட்ச்ல வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு நான் இது வந்து வாட் அண்ட் ஐரணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போன இதுல வந்து நெகட்டிவா சொன்ன நானே இந்த இதுல வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரோஹித் தான் சொல்லுவேன். ஏன் நான் ஸ்கை சொல்லாம நான் ரோஹித் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்டம் கொண்டு போனது அவர் தான். ரொம்ப சிரிக்கிறானு இல்ல, என்னன்னா எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த மொமெண்டத்தை கொடுத்துட்டு அதை வந்து மேட்சை நான் முடிச்சு கொடுக்குறேன். அதான் மஞ்சள் சக்கரை பார்த்தாலே அடிக்காது. இந்த மேட்சை நான் முடிச்சு கொடுக்குறதுக்கு நான் இருக்கேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு, ஏன்னா ஸ்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி நீ அடிப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இருந்தாரு. ஸோ அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு இன்னிங்ஸ்க்காக எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தாவை தான் ஸ்கை அடிச்சாரு. ஸோ அப்படி வர்றப்போ நான் வந்து ரோஹித் சொல்லுவேன், அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் எனக்கு. ஓகே, இது போதும் எனக்கு. இதே ஒரு ரீல்ஸா கட் பண்ணி திரும்ப போட்டு பழைய பல நீலாமரி போட்டு பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். சோ உனக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன், உனக்கு ஸ்கையா இல்ல ரோஹித்தா? எனக்கு பர்சனலா சொல்லணும்னா ஒரு 6 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ரோஹித்னு சொல்லலாம். பட் ஸ்டில் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி ரொம்ப கான்பிடென்டா அடி இது பண்ணனால எனக்கு ஸ்கை. ரோஹித் வெல் அண்ட் குட், பட் ஸ்டில் ஸ்கை வந்து அந்த ரன் ரேட்டை ஏத்துறதுக்கான இன்னிங்ஸா அவர் ஆடினாரு. சோ எனக்கு ஸ்கை. பவுலர் எந்த வகையிலும் நான் ரோஹித்தை குறை சொல்ல, பட் ஸ்டில் ஸ்கை வந்து எனக்கு இன்னும் பெட்டரா தெரிஞ்சாரு அந்த ரன் ரேட் எடுத்துட்டு போறதுல. பெஸ்ட் பவுலர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னமோ சாட்னர் தோணுது. கழுத கெட்டா குட்டிச்சோரு. இல்ல எனக்கு வந்து சாட்னர் தோணுது. பும்ரா இன்னைக்கு சூப்பரா போட்டார், நான் இல்லன்னு சொல்ல. அவர் எல்லா மேட்ச்லயும் பெஸ்ட் கொடுக்கணும், அவரு தான் கொடுக்கணும், நான் இல்லன்னு சொல்ல. ஆனா அவர் எடுத்த விக்கெட் பார்த்தா அப்படின்னா சிவன் துபே ஆல்ரெடி செத்து போன சிவன் துபே. லைக் அவர் என்னதான் 6-4 அடிக்கிட்டோம், அவருக்கு ஆட வரல இன்னைக்கு. தோனிக்கும் சுத்தமா இன்னைக்கு ஆட வரல. அவர் வந்து சிங்கிள் எடுத்துட்டு இருந்தாரு. வந்து ஜடேஜா ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டா, ஓஹோ நீ என்ன ஆட சொல்றியா, இரு நான் சிங்கிள் எடுத்து ஒன்னா ஆட வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு மாத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. மாத்தி அந்த ஒரு கபடி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ
ரெண்டுமே முக்கியமான விக்கெட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதை நான் எந்த விதத்துலையும் குறைச்சி நான் இடம் போடலை. பட் மிச்சல் சாண்ட்னர் அந்த ரவீந்திர ஜடேஜாவுக்கு போட்ட அந்த ஒரு ஓவருக்காகவே அவருக்கு வந்து நான் வந்து பெஸ்ட் பவுலர் நான் சொல்லுவேன். அதனால நான் மிச்சல் சாண்ட்னர். நீ உனக்கு? தீபக் சஹர் நினைச்சேன். எனக்கு ஏன்னு சொல்றேன், ஏன்னா ஒரு பிச் ரிப்போர்ட்ல வந்துட்டு அது ஒரு கட்டாந்தர பேட்டிங் பிச் பா 200+ அழகா அடிக்கலாம், டியூக் ஃபேக்டரை வச்சு மட்டும்தான் டாஸ் வின் பண்ண டீம் வந்து பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற போது அந்த பிச்சில் அவ்வளோ ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸை பெட்டரா யூஸ் பண்ணி ரன்ஸ் லீக் பண்ணாரு. நான் அது தப்பு, அது எதுவும் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஸ்டார்டிங்ல அந்த மொமெண்டம் ஃபுல்லா உடைச்சது வந்து லைக் நீ ஆடவே முடியாதுன்ற மாதிரி உடைச்சது வந்து தீபக் சஹர். ஸோ அங்க சிங்க் ஆக ஆரம்பிச்சவங்க திருப்பி ஆயுஷ் மாத்திரை வரும்போது தான் அவங்க திருப்பி பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கிரேட் ஸ்டார்ட்டை கொடுக்காம இது பண்ணது வந்து தீபக் சஹர். பிளஸ் 11 டாட் பால்ஸ் 24 பால்ஸ்ல வந்து 11 டாட் பால்ஸ் போடுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஐ கோ வித் தீபக் சஹர். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பண்ணணும். பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல அவர் வந்து இன்டென்ட் காட்டியிருக்காரு, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதுக்காக தீபக் சஹர். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த எம்ஐ vs சிஎஸ்கே மேட்சோட எங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டீமை பற்றி அண்ட் ரெண்டு டீம்லேயும் வந்து பெஸ்ட் பவுலர் பேட்ஸ்மேன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த மேட்ச் வந்து அடுத்த எம்ஐ vs எஸ்ஆர்எச் அடுத்த மேட்ச் வருது. அது இல்லாமல் அடுத்து வந்து ஆர்சிபி மேட்ச், சிஎஸ்கே மேட்ச் இதுக்கு வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் வந்து டிசைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து எப்படின்னா இதுக்கப்புறம் ஆர்சிபி ஜெயிக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு ஜிடி சூப்பராக ஜெயிச்சாங்க. லைக் அவங்க இருக்க டாப்ல இப்போ என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மேலே இருக்க டீம் ஜெயிக்க கீழே இருக்க டீமால மேலே வரவே முடியாது. அவங்க 4 டீம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து கீழே டீம் வந்து மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். பாயிண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக 14 பாயிண்ட் கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால வந்து ஜிடி இன்னைக்கு சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது நாளைக்கு யார் ஜெயிக்க போறாங்க, எம்ஐ vs எஸ்ஆர்எச், அதுவும் டேபிள் டிசைடராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த மேட்ச் சூப்பரான மேட்சஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி தேங்க்ஸ்ன்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி தேங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச காணிக்கை வந்து செலுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.